ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிகப்பரிசி தோசை எப்படி பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா தான் தோசை செய்ய முடியும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 200 கிராம் சிகப்பரிசி எடுத்துக்கிறேன், 100 கிராம் புழுங்கலரிசி எடுத்துக்கிறேன், 100 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிறேன், 50 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன், 2 ஸ்பூன் அளவில் வெந்தயம் எடுத்துக்கிறேன். இதை எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக சோக் பண்ணிடுறேன், ஆக்சுவலாக ஊற வச்சிட்றேன். இதுக்கு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல தண்ணியில், சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஊற வச்சிட்றேன். ஒரு 5 hours போல் நான் ஊற வச்சு மாவை கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பதத்தில் தான் நான் கெட்டியாக கிரைண்டரில் தான் அரைச்சேன், மிக்சியில் வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். நான் இனிப்பு தோசை பண்ண போகிறேன், அதனால் வெல்லம் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து 1 கப் வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து அதை மாவில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, அரை மூடி தேங்காவை உடைச்சி அரை மூடி தேங்காவை எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக சீவி எடுத்துக்கிறேன். அந்த தேங்காவையும் வெல்லத்தையும் நான் மாவில் நல்லா கலந்துக்க போகிறேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக சால்ட் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சால்ட் ஆட் பண்ணி நல்லா மாவை கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா மாவை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மாவோட பக்குவம் நல்லாயிருக்கும். வெல்லம், தேங்காய், மாவு 3த்தையும் சால்ட்டோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து விடுங்க. அப்போ தான் மாவோட பக்குவம் நல்லா வரும். ஆக்சுவலாக இதை நல்லா பக்குவம் பண்ண உடனே இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 minutes போல் அதை அப்படியே ஊற வச்சிடறோம். ஊறினா தான் ஆக்சுவலாக அந்த வெல்லம் மாவில் இறங்கும், தேங்காயும் கொஞ்சம் ஊறின மாதிரி இருக்கும். அதை அப்படியே எடுத்து உடனே செய்யாமல் ஒரு 2 minutes நீங்கள் ஆக்சுவலாக மாவை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நல்லா வரும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 கரண்டி போல் மாவு எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி விட்டால் தோசையும் ஆக்சுவலாக நல்லா வரும். தோசை நல்லா வந்தோடனே நீங்கள் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணி சுடுங்க. ஆயில் ஆட் பண்ணி சுட்டோடனே செவந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த தோசையை செஞ்சுருங்க. அதுக்கப்புறமா இதை சுட சுட சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கார சிகப்பரிசி தோசை, நார்மலாக சிகப்பரிசி தோசையோட சட்னிலாம் வச்சு சாப்பிட்றது எப்படின்றது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.